ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்ப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வருடத்தின் கடைசி நாள். இந்த வருடத்தின் கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வருடம் முழுவதும் மனிதனாக பிறந்துட்டு பிறந்த நாளிலிருந்து பட்ட கஷ்டங்களோட இந்த வருடத்தில் அளவில்லாத துன்பங்கள். என்ன வார்த்தை நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம், அவ்வளவு வார்த்தைகள், அவ்வளவு கண்ணீர், துயரம், துன்பம், ஒரு மலை போல துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு பனி போல விலக போகுது. அதுக்கு வீட்டில் இருக்கும் இந்த 5 பொருளை உடனடியாக தூக்கி எறிந்துருங்க. உங்களோட கஷ்டங்கள், துயரங்கள், கண்ணீருக்கு இதுதாங்க பெரிய இருக்கிற துன்பத்துக்கு காரணமே இந்த 5 பொருள் தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 5 பொருள்னால உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் எவ்வளவு பணம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு வந்தாலும் சரி, அந்த பணம் உங்கள் வீட்டில் தங்காது. அதே போல் இந்த 5 பொருளில் என்ன பொருள், அது எப்படி எடுத்து போட்டுட்டு என்ன வாங்கணும்னு இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதை கேட்டுக்குவாங்க. முதல் பொருள், நம்ம பூஜை அறையில் வைத்திருக்கும் காய்ந்த மலர்கள். அந்த மலர்களை தூக்கி எரிஞ்சிருங்க. 2வது பொருள், வீடு கூட்டும் துடைப்பம் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே ரொம்ப மெலிஞ்சி தேய கூட்டிகிட்டு போக இல்லைங்களா, அந்த வீடு கூட்டும் துடைப்பத்தை அது வந்து எடுத்துட்டு புதுசாக ஒன்று வாங்கிருங்க. 3வது பொருள், உடைந்த கண்ணாடி. நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி. அதே போல் இந்த செல்ஃபோனில் மேலே இந்த கண்ணாடியில் உடஞ்சிருக்குது இல்லைங்களா, தயவு செஞ்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ண அந்த ஃபோனில் இருக்கிற கண்ணாடியை, அதே முகம் பார்க்கும் கண்ணாடியை, அந்த உடஞ்சதை மாற்றிடுங்க, தூக்கி போட்டுருங்க. 4வது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம் சுவற்றில் மாட்டிருக்கும் ஓடாத கடிகாரங்கள். அந்த கடிகாரம் வந்து நம்ம செல்லு போடாத அப்படியே கிடக்கும். அப்படி வீட்டில் ஓடாத கடிகாரங்கள், நம்ம வந்து வாழும் வீட்டில் அப்படி ஓடாத கடிகாரம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த கடிகாரத்துக்கு உடனடியாக செல்லு போடுங்க. அந்த கடிகாரம் உடஞ்சிருந்தாலும் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்கி வைங்க. அதே போல் 5வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலறையில் பயன்படுத்தும் உடைந்த பாத்திரங்கள். அதே போல் நம்ம போடும் கிழிந்த உடைகள். அதே போல் நம்ம போட்டிருக்கிற துணியில் கிழிச்சலே இருக்கக்கூடாது. அந்த கிழிந்த துணியை தயவு செய்து போடாதுங்க. அதனால தான் நமக்கு தரித்திரம் நம்மளை விட்டு போவே மாட்டேங்குது. இந்த 5 பொருள்களை உடனடியாக தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.